இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தால் போதுன்னு சொல்கிற மாதிரி நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன், அதுக்கு மேட்சிங்காக அட்ராக்டிவான இன்டீரியர் ஒர்க், 3 சென்ட்டில் நல்ல ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ் பிளான்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டேஜ் 32 அடியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாகவும் பெருசாகவும் பிளான் பண்ணி டைல்ஸ் ஒர்க், டெக்ஸ்சர் ஒர்க், ஸ்பாட்லைட்ஸ், ப்ரொஃபைலைட்ஸ்னு எலிவேஷனை ப்ரௌன், கிரே அண்ட் ஒயிட் கலரில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சேம் கலர் காம்பினேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி அதே ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர்லேயே மேக்ஸிமம் இன்டீரியர்ஸை இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில் 2 பக்கமும் சேர்த்து மொத்தம் 6 விண்டோஸ். டைனிங் ரூமுக்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கோட பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர், உட்டன் பிளாங்க் டைல்ஸ் ஃப்ளோரிங்கோட பெட்ரூம்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்ஸ்க்குமே பால்கனிஸ், தனி லாண்ட்ரி ரூம், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து வீட்டை சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வெஸ்ட் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1280 ஸ்கொயர் ஃபீட். சைட் 32 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். சைட் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பிளான் பண்ணி டெக்ஸ்சர் டிசைன், டைல்ஸ் ஒர்க், எக்ஸ்டீரியர் பேனல்ஸ் எல்லாம் கொடுத்து ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ப்ரொஃபைலைட்ஸோட எலிவேஷனை நல்லா கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 18x14. தரைக்கு பூரா 2x2 அடி சைஸில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு பூரா ஐவரி கலரில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுறையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர், டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி நார்த் ஃபேசிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16x16. தரைக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. நார்த் சைடில் பேஸ் கேபினெட் அண்டு சைட் ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸோட ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட். லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக சவுத் அண்ட் வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. கார்னரில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் அண்டு உட் டிசைன் WPC பேனல்ஸில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் என்ட்ராரோ. என்ட்ரன்ஸ்க்கு பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வாலும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ்க்கு ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சவுத் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்ஸும், மேலே LED டச் சென்சாரோட மிரரும் மாட்டியிருக்காங்க. மிரர் யூனிட்டை ஸ்லைடிங் ஓப்பன் டைப்பில் பிளான் பண்ணி உள்ள DB பாக்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ராரோ. சைஸ் 10x8. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிராண்ட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து போராதுக்கும் ஒரே மாதிரி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து டைனிங் ஸ்பேஸில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 17x10.
ஸ்டோரேஜுக்காக மேலே உட்டன் லாஃப்ட் கபோர்டும் கீழே பூரா வார்ட்ரோப்ஸும் விண்டோ ஃப்ரண்ட்டில் ஒரு ட்ராவரும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8.5 5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட் கொடுத்து சைடு ஹேண்ட் ரையில் டஃபன் கிளாஸ் வித் எஸ்எஸ் ஹேண்டலோட கொடுத்துருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16 16. ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே பூரா வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லைடிங் கேபினெட்டில் மிரர் ஃபிட் பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அறைக்கு போகிற உட்டன் பிளாங்க் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10க்கு 4.5. சென்டரில் சின்ன ஒரு பார்ட்டிஷன் வளமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் பேரிவேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோம். சைஸ் 10க்கு 8. அடுத்து லாபியிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோம். இந்த பெட்ரூமோட சைஸ் 17.4க்கு 10. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10க்கு 4.5. இங்கேயும் சென்ட்ரலாக சின்ன பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் சைடில் சின்ன ஒரு பால்கனி பிளான் பண்ணியிருக்காங்க. சைஸ் 10க்கு 3. அடுத்து லாபியிலிருந்து டெரஸ் போகிறோம். உட்டன் டோரும் சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5க்கு 4. இந்தியன் டாய்லெட் டைப். இது லாண்ட்ரி. சைஸ் 4க்கு 4. உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளியில் மருதுமலை ரோட்டில் பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட மொத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,15,00,000. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.